எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைந்திருக்கிறார். பெட்ரோல் பங்க்ல எல்லாம் வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய பாரதி ராஜா திரைத்துறையில் இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு வர என்ன காரணம், எவ்வளவு பெரிய உழைப்பை போட்டிருக்காரு? இங்க பெரிய எந்த விதமான பின்புலமும் அவர் கிடையாது. ஒரு அரசு பணியில இருக்கிறவரு அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணாம இங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சு சின்னச்சாமியா இருக்கிற ஒருத்தர் புட்டனாங்கிற டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராகிறார். இப்போ வரைக்கும் புட்டனாங்கிற பேர் யாருக்கும் தெரியாது. கமலஹாசன் அப்போ அப்கமிங் ஹீரோ, இவர் இயக்குனராக வர்ற காலகட்டத்தில் அப்போ அவர் ஒரு சாக்லேட் பாய், ரொமான்ஸ் ஹீரோ. அப்படி இருந்துகிட்டு இருக்கிற அவரை கோவணத்தை கட்டி வெத்தலையை போட்டு நல்லா துப்புறது மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு சப்பானிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறது. அதாவது அழகு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களை அழகூட்டி மெருகூட்டி எடுக்கிறது ஒரு வகை. ஏற்கனவே லட்சணமா இருக்கிற ஆளை கலைச்சு போட்டு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறது இல்லை. பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கதாநாயகர்களுக்கு பின்னால் போகாத இயக்குனர் கடைசி வரைக்கும். சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ வெற்றி பெற்ற குதிரை மேல பந்தயம் கட்டுவாங்க. அவர் எல்லா முறையுமே புதுமுகங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்துலயே தான் இருக்காரு. சுதாகரை கிழக்கே போமுறை, நீங்க புதிய வார்ப்புகள்ல அவருடைய உதவி இயக்குனரையே கதாநாயகனாக மாற்றுறாரு. ராதிகா முதல் முறையாக அறிமுகம் என்ன ஒரு பூசணிக்கா மாதிரி இருக்கு, இதை கொண்டு கதாநாயகம் போடுறாங்கன்ட்டு பாக்யராஜ் டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்படித்தான் ஹீரோனா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இலக்கணங்களையும் உடைச்சு அழுக்கு படிந்த மனிதர்கள், வியர்வை படிந்த மனிதர்கள், சாமானியர்களை திரைக்கதைக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையை அச்சு அசலா நம்ம உண்மையிலேயே ஒரு கோயில் திருவிழாக்கு போறோம், எங்கேயாவது ஒரு சாமி கும்பிட்ற இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம், சந்தையில் நின்றுகிட்டு இருக்கோம்னா நமக்கு என்ன ஃபீல்லாம் வருமோ அதை அவர் ஸ்கிரீன்ல காட்டுவார். சுயசாதியை விமர்சனம் செய்த ஒரு படம். கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைகளை கொள்ளுகிற வழக்கம் உடையது அவருடைய சொந்த சமூகத்தினுடைய பிரச்சனை. சிலம்பட்டியில நடக்கிற பிரச்சனை. அவர்களுக்கு எதிரான படத்தை அவரே எடுத்திருக்கிறாரு. வேதம் முதிதுங்கிற படத்துல தேவருங்கிறது நீ படிச்சு வாங்கின பட்டமா அப்படி சொல்லும் போது பலார்னு கண்ணத்துல அறிகிற மாதிரி ஷாட் வச்சார் இல்லையா. சுயசாதி விமர்சன படங்களே வரும். படம் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு இளையராஜாட்ட கொண்டு போய் இசையமைப்பதற்கு பின்னணி இசைக்கு கொடுக்குறாரு. முதல் மரியாதையை போட்டு பார்க்குறாரு இளையராஜா. இந்த படம் ஓடாது, நான் பயங்கர இதாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது படம், இது தேராது, நான் இசையமைச்சு தர்றேன், ஆனால் நீ இப்போ சம்பளமாக கொடுக்குறதெல்லாம் மறுபடியும் என்கிட்ட கேட்பேன், ஹிம்சை பண்ணுவேன், கடன் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லி. அதனால் இந்த படத்துக்கு எனக்கு சம்பளம் வேணாம். ஆனால் படம் சூப்பர் ஹிட், அவரால் கணிக்க முடியல. அந்த அன்னை கதாபாத்திரத்துக்கு அவர் 2 அரசியல்வாதிகளான நடிக்க வைக்க. ஒன்று வைகோ, சரி, வைகோட்ட போய் சொல்றாரு, ஒரு அன்னை கதாபாத்திரம் இருக்கு, ரொம்ப நிகழ்ச்சியான கதாபாத்திரம், ஒரு தங்கச்சிக்காக ஒரு அன்னை வாழ்ந்தான் அப்படிங்கிறதான் கதை. கிழக்கு செம்மையிலே. ஆமா, நீங்க கரெக்டா இருக்கும், நீங்க நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கம்போ செல்வேந்திரன்ட்ட கேட்டுக்காரு. ஹீரோக்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்காதனால ஹீரோக்கள்ல கார்த்திகை தவிர நெப்போலியனா கொஞ்சம் காலம் வெற்றி பெற்றாரு. மற்றவர்கள் ஜொலிக்கிறார். அதனால அவர் கதாநாயகர்களுக்கான படத்தை அவர் எந்த காலத்திலும் எடுக்க எல்லாத்திலும் வெற்றி பெற்றவர். அவர் வாழ்க்கையின் ஒரே தோல்வி அவர் மகனை கதாநாயகனாக முயற்சி. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம் ராஜகம்பீரன் சார். இன்று காலை ஒரு துயர செய்தி. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைந்திருக்கிறார். திரு பாரதி ராஜா அவர்கள் மறைவு செய்தி இன்றைக்கு திரையுலகம் மட்டுமல்லாது வெகுஜன மக்கள், கிராமம் தோறும் கிராம படங்களை அதிகம் கொடுத்த பாரதி ராஜாவின் மறைவை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு பேரு அதிர்ச்சியாக தான் கேட்டிருக்காங்க இன்றைக்கு இந்த செய்தியை. திரு பாரதி ராஜா அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த நேரத்தில் பேசணும்னு நினைக்கிறேன். அதற்கு நீங்க சால பொருந்தும். அவரோடு நிறைய பேசி பழகியவர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் பார்த்து வியந்ததும் அதே போல திரு பாரதி ராஜா அவர்கள் திரைத்துறையில் அவர் கொடுத்த படைப்புகளும் அவரை பற்றியான சுவாரஸ்ய தகவல்களும் நீங்க சொல்லும் சார். முதல்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல எல்லாம் வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய பாரதி ராஜா திரைத்துறையில் இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு வர என்ன காரணம், எவ்வளவு பெரிய உழைப்பை போட்டிருக்காரு? தேனிக்கு அருகே இருக்கக்கூடிய அல்லிநகரம் என்கிற ஒரு சிறிய கிராமத்துல பிறந்து
அந்த காலத்துல வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனையான காலம். இன்னைக்கு பிஹெச்டிக்கே மதிப்பில்லாத காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். எஸ்எஸ்எல்சி படிச்ச ஒரு ஆளு மலேரியா இன்ஸ்பெக்டரா இருந்து கலை ஆர்வமிக்கவராக, நாடகம் போடக்கூடியவராக, ரொம்ப ஆர்வமிக்கவராக இருந்த ஒருவரே மலேரியா இன்ஸ்பெக்டரா வீடு வீடா போய் யாருக்காவது மலேரியா வந்திருக்கான்னு சொல்லி கணக்கெடுப்பு அந்த சுகாதார ஆய்வாளராக இருக்கும் போது அப்படித்தான் பண்ணையபுரத்துல போய் ஒரு ஆய்வுல தான் இளையராஜாவோட நண்பராகிறாரு. ஒரு அதுல அவருடைய வேலை சார்ந்த அறிமுகமாகிறாரு. சங்கரையாவுடைய அண்ணன் மகனாக இருக்கக்கூடிய செல்வராஜ் கதாசிரியர், அன்னைக்கிளி செல்வராஜ்னு சொல்லுவாங்க. அலைபாய்தையில இருந்து எத்தனையோ படங்களுக்கு கதை இருக்காரு. முதல் மரியாதைக்கு வரதான் கதை. அவங்களுடைய தொடர்புல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடைகள்ல வந்து இசைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இளையராஜா போன்றவர்கள் கிடைக்கிறது. இவர் வந்து அங்கிருந்து கிளம்பி இங்க வர்றாரு. இங்க பெரிய எந்த விதமான பின்புலமும் அவர் கிடையாது. மிகப்பெரிய ரிஸ்க். ஒரு அரசு பணியில் இருக்கிறவரு அந்த வாழ்க்கையை வந்து கன்டினியூ பண்ணாம இங்க வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சு சின்னச்சாமியா இருக்கிற ஒருத்தர் புட்டண்ணாங்கிற டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனர். புட்டண்ணா வந்து அவார்டு படம் எடுக்கிறவர். ஒரு இப்போ வரைக்கும் புட்டண்ணாங்கிற பேர் யாருக்கும் தெரியாது. அவரு தேசிய விருதுகள்லாம் பெற்றிருக்காரு. அந்த புட்டநாட்டை இருந்து அவர் வெளியில பெரிய அளவுல வந்து பெயர் சொல்லப்படாத படங்கள்ல தான் அவர் உதவி இயக்குனராக வேலை செய்யறார். வேலை செஞ்சு அவர் ஒரு இயக்குனராக உருவாகிறார். இந்த பாரதி ராஜாவினுடைய சக்சஸ் இருக்குல்ல, தொடர்ச்சியாக ஒரு 4-5 வெற்றி படங்கள், வெளி விழா படங்கள். நீங்க கமலஹாசன் வந்து அப்போ வந்து அப்கமிங் ஹீரோ, இவர் இயக்குனராக வர்ற காலகட்டத்தில். அப்ப அவர் வந்து ஒரு சாக்லேட் பாய், ரொமான்ஸ் ஹீரோ அப்படி இருந்துகிட்டு இருக்கிற அவரை கோவணத்தை கட்டி வெத்தலையை போட்டு நல்லா வந்து துப்புறது மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு சப்பானிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறது இருக்குல்ல. அதாவது அழகு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களை அழகூட்டி வந்து மெருகூட்டி எடுக்கிறது ஒரு வகை. ஏற்கனவே லட்சணமா இருக்கிற ஆளை கலைச்சு போட்டு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறது இருக்குல்ல. நியாயமா பார்த்தா அவருக்கு வந்து 16 வயதினிலே முதல் படமாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர் முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணது வந்து புதுமை பெண் தான். அது ஜெயலலிதாவுக்கு போய் கதை சொல்றாரு. ஜெயலலிதா கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. சின்ன பையன், அவனுக்கு டைரக்ஷன்லாம் தெரியாது, அவனை நம்பி நீங்கள் எப்படி ஷூட்டிங் போவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஏற்பட்ட குழப்பத்தில், காட்ஷீட் குழப்பத்தில் இந்த படம் நிறுத்தப்பட்டு விட்டது. புதுமை பெண் பின்னால் வந்து ரேவதி வச்சு அவர் எடுத்த ஒரு படம். ஏறத்தாழ ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு இமேஜை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தக்கூடிய கதை தான் அது. அது மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ அவர் 16 வயது நிலையில் அறிமுகமாகி மாபெரும் வெற்றி படம். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தில் தான் ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. பின்னால் அவங்க 2 பேரும் பெரிய ஜாம்பவானாக, ரஜினி கமல்ங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக பின்னால் மாறுறாங்க. ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் அது மட்டும் தானா? இல்லை, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவர் படத்தில் நடித்தது அது மட்டும் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பயணத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கதாநாயகர்களுக்கு பின்னால் போகாத இயக்குனர் கடைசி வரைக்கும் வரலாம். இப்போ சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ வெற்றி பெற்ற குதிரை மேலே பந்தயம் கட்டுவாங்க. அவர் எல்லா முறையுமே புதுமுகங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்துலயே தான் இருக்காரு. நீங்கள் வந்து சுதாகரை வந்து கிழக்கே போகும் ரயில், நீங்கள் வந்து புதிய வார்ப்புகளில் அவருடைய உதவி இயக்குனரையே வந்து கதாநாயகனாக மாத்துறாரு. ஒரு டைலாக் சொல்லி கொடுக்கும்போது பார்க்குறாரு, நல்லா சொல்லி கொடுக்குறாப்லையா, நல்ல ரியாக்ஷன்லாம் செய்கிறாப்லையா, ஏன் இவர் ஏன் கதாநாயகன் ஆகக்கூடாது? யாராவது தன்னுடைய உதவியாளரை ஹீரோவாக பார்ப்பாங்களா? முதல்ல ராஜசேகர அந்த பொன்மாலை பொழுது பாடல் வருமா அந்த? ஆமாம் ஆமாம், அவரையே ஹீரோ வைக்கிட்டார்ல. ஆமாம், அவரை ஹீரோ வைக்கிட்டார். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நிழல்கள்ங்கிற படம். சந்திரசேகர், இப்போ வாகை சந்திரசேகர் ஆயிட்டார் இல்லையா, திமுக. அவர் அதில் முக்கியமான, அதாவது சினிமாவுக்காக கனவு கண்ட 3 இளைஞர்கள் வாழ்க்கை வெற்றி பெறாமல் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதா நிழல்கள் படத்துடைய கதை. அந்த படம் ஒரு பெரிய அட்டர் ஃபிளாப். அந்த கதை வந்து மணிவண்ணன், இயக்குனர் மணிவண்ணன், அவர்கிட்ட அப்போ ஒரு உதவி இயக்குனராக இருக்காரு. அலைகள் ஓய்வதில்லையும் மணிவண்ணன் கதை தான். நீங்க சாதி மத அடையாளங்களை தொடர்ந்து அவருடைய படங்கள்ல அழிக்கக்கூடிய விஷயங்களை கதாபாத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க அந்த நிலாவைத்தான் கையில பிடிச்சேங்கிற மாதிரியான சாங்லாம் வருது இல்லையா, நீங்க அந்த படத்துல எல்லாம் முதல் மரியாதையில நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததிய சமூகத்தோட பெண்ணவ எப்பவுமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம், அவங்கள தான் ஒரு மையமா கதை வைப்பார். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பெண்களை வந்து மையப்படுத்துகிற கதைகளை அவர் இயக்குவார். கதாநாயகனுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காரு, கொடுக்க மாட்டாரு. நீங்க மண்வாசனை படத்துக்கு எந்த விதமான திட்டமிடலுமே இல்லாம யார் ஹீரோன்னு தெரியாமலே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. கூட இருக்கவங்க எல்லாம் பதட்டத்திலே இருக்காங்க. போற வழியில, தேனிக்கு போற வழியில மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில சாமி கும்பிட்டு போவோம்னு சொல்லி அதுல வந்து வளையல் கடை வச்சிருந்த
பாண்டியன் அப்போ வந்து செல்ஃபோன் இல்லாத காலம்ல ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்காக தைரியம் நீட்டினால ஆளு கலையா இருக்கானே வண்டியில ஏத்துவனே அப்படின்னு கூட்டு போய் அப்பதான் ஷூட்டிங். ஆமாங்க, ஒருத்தர் ஓடி வர்றாருங்க அவரை நோக்கி, பல பேர் கும்பலா ஓடி வர்றாங்க. பாரதி ராஜா அப்போ ஃபேமஸ் டைரக்டரா இருக்காரு. அப்போ சினிமாங்கிறது ஒரு பெரிய மயக்கமான ஒரு காலகட்டம். அது அதை தவிர என்டர்டெயின்மெண்ட் இல்லாத காலம், தொலைக்காட்சிலாம் ஆதிக்கம் செலுத்தாத காலம். அப்படி பார்த்த ஒருத்தரை நீ வா வண்டியில ஏறு அப்படின்னு அவன் உதவி இயக்குனர்லாம் யாரு இவன் தேவையில்லாம ஒருத்தன் வண்டியில் ஏறி, இவன் வந்து கும்பல்ல தானே வந்தான், எதுக்கு வண்டியில ஏறான் அவன் இறக்கி முடியாமல்ல அப்படின்னு இந்த சித்ராலட்சுமணி மாதிரி ஆளுகள்லாம் கீழே இறக்கி முடியாம அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு ஆளை இவங்க எப்படி அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க பாதி தூரத்துல. இவரை போய் சரி செய்ய முடியாது. தெருவில் போறவனை கூட்டு வந்து கதாநாயகன் நடிக்கணுங்கிறவர் இவனை எப்படியா விரட்டி விட்டுறணும் அப்படின்னு அவங்க உதவி இயக்குநர்களுக்குள்ள பேசி வச்சுக்கும் போது அதை எப்படியோ ஸ்மெல் பண்ணி வேறவங்க ரூம்ல தங்க வைக்க கூடாது, இவனை விரட்டி விட்டுருவாங்க ராத்திரியா மிரட்டி அப்படின்ட்டு ராக்கிங் பண்ணிடுவாங்கன்னு தன்னுடைய அறையிலேயே தங்க வச்சிருக்காருங்க பாண்டியன். கற்பனையே பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க வந்து எவ்வளவு அறிமுகங்கள். நீங்க கார்த்திக்குங்கிற ஒரு மிகப்பெரிய நவரச நாயகன் அலைகள் ஓய்வதில தான் அறிமுகம். ராதா, ரேவதி, சுகன்யா, புதுநெல்லு புதுநாத்து, நெப்போலியன், ராதிகா வந்து முதல் முறையாக அறிமுகம் போது என்ன ஒரு பூசணிக்கா மாதிரி இருக்கு, இதை கொண்டு வந்து கதாநாயகம் போடுறாங்கன்ட்டு பாக்யராஜ் டென்ஷன் ஆயிருக்காங்க, அன்றைய உதவி இயக்குனர். அப்படி நீங்க வந்து கதாநாயகிக்கான அந்த இலக்கணம் இருக்குல்ல, எல்லாத்தையுமே அவர் உடைச்சிருக்கிறார். இவர் தான் ஹீரோவா நடிக்கணும், இப்படித்தான் ஹீரோனா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இலக்கணங்களையும் உடைச்சு ஸ்டூடியோவுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த சினிமாவை வயக்காட்டிலையும் புழுதி படிந்த இடங்கள்லையும் கொண்டு போய் வச்சு படம் பிடித்தது மட்டும் இல்ல, அழுக்கு படிந்த மனிதர்கள், வியர்வை படிந்த மனிதர்கள், சாமானியர்களை வந்து திரைக்கதைக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையை அச்சசலா நம்ம உண்மையிலேயே ஒரு கோயில் திருவிழாக்கு போறோம், எங்கேயாவது ஒரு சாமி கும்பிட்ற இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம், சந்தையில நின்றுகிட்டு இருக்கோம்னா நமக்கு என்ன ஃபீல்லாம் வருமோ அதை அவர் ஸ்கிரீன்ல காட்டுவார். நீங்க இப்ப நகரமயமாக்கல் அதிகமாயிடுச்சு. இப்ப கிராமத்துக்கும் நகரத்துக்குமான வேறுபாடு குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஏன்னா எல்லா இடத்துலையும் கேபிள் டிவி வந்துருச்சு, நான்கு வந்துருச்சு. நான்கு வழிச்சாலை வந்ததுனாலேயே எல்லா இடங்கள்லையுமே கல்லூரிகள்லாம் ஊருக்கு அவுட்டோர்ல கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதே மாதிரி சிமெண்ட் சாலைகள் ஆயிடுச்சு. கிராமப்புறங்கள்ல மண் சாலைகள் இல்லை, மாட்டு வண்டி இந்த இடத்துல கார் நிற்குது. இப்போ எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பாரதி ராஜாவின் படங்கள் தான் கிராமங்கள் எப்படி இருந்தது என்பதற்கு அடுத்த தலைமுறைக்கு சாட்சியா அதுதான். நீங்க வண்டி மாட்டுல இருந்து ஆட்டு உரல்ல இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுல. நீங்க அவருடைய அரிக்கன் லைட்ல இருந்து எல்லாமே அவர், நீங்க ஜாக்கெட் போடாத ஒரு பொண்ணு இருக்காங்கிற கதையெல்லாம் நீங்க இன்னைக்கு கற்பனை பண்ண முடியுமா? நீங்க ஒரு வாழ்க்கை இப்படி இருந்திருக்கிறது. நீங்க அது மாதிரி பாருங்க, சுயசாதியை விமர்சனம் செய்த ஒரு படம் எடுத்திருக்கிறார். கள்ளிப்பால் குடித்து குழந்தைகளை வந்து கொள்ளுகிற வழக்கம் உடையது அவருடைய சொந்த சமூகத்தினுடைய பிரச்சனை. அது உசிலம்பட்டியில நடக்கிற பிரச்சனை. அது அவர்களுக்கு எதிரான படத்தை அவரே எடுத்திருக்கிறாரு. வேதமுதிதுங்கிற படத்துல தேவருங்கிறது நீ படிச்சு வாங்கின பட்டமா அப்படி சொல்லும் போது பலார்னு கண்ணத்துல அறிகிற மாதிரி ஷாட் வச்சார் இல்லையா. சுயசாதி விமர்சன படங்களை அவர் எடுத்திருக்கிறார். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் வேதம் புதிது வந்து தடை செய்யப்பட்ட படம், சென்சாரில் வந்து மறுக்கப்பட்ட படம், ரிலீஸே ஆகலை. எம்ஜிஆர் தான் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வேகமாக சில முயற்சிகள்லாம் எடுத்தார். அதனால தான் அது வெளியில் வந்துச்சு. அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர்னால தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இல்லைன்னா அந்த படமே வராமல் முடங்கி போகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு படம். இப்போ அது மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கற்பனையே பண்ண முடியாத விஷயம். முதல் மரியாதை மாதிரி ஒரு கதை இருக்குல்ல, திருமணம் தாண்டிய ஒரு பந்தம்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல. ஒரு கல்யாண வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்தி இல்லாத, ஒரு சிறப்பு சரியாக வாழ்க்கை சரிவர அமையப்பெறாத ஒருவனுக்கு இன்னொரு பெண்ணுக்கு வந்து அவன் மேலே ஒரு காதல் இருந்துச்சுன்னு சொல்கிற கதை இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் வந்து 80களில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து அது சகஜமான ஒரு உரையாடலை மாதிரி பண்ணவே முடியாது. அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா எவ்வளவு திறந்த மனம் கொண்டவர், பெருந்தன்மை கொண்டவருங்கிற ஒரு அடையாளம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதாவது படம் வந்து அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு இளையராஜாட்ட கொண்டு போய் இசையமைப்பதற்கு பின்னணி இசைக்கு கொடுக்குறாரு. முதல் மரியாதையை போட்டு பார்க்குறாரு இளையராஜா. இந்த படம் ஓடாது, ஏன்னா பயங்கர இதாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது படம், இது தேராது. இளையராஜா சொல்கிறார். படம் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, தேராது, நான் இசையமைச்சு தர்றேன், ஆனால் நீ இப்போ சம்பளமாக கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்பேன், இம்சை பண்ணுவேன், என்கிட்ட கடன் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லி, அதனால் இந்த படத்துக்கு எனக்கு சம்பளம் வேணாம். ஆனால் படம் சூப்பர் ஹிட், அவரால் கணிக்க முடியல. அது எந்த அளவிற்கு வந்து முதல் மரியாதை படப்பிடிப்பில் நடந்த சில சுவராசியமான சம்பவங்கள்லாம் இருக்குது. முதல் நாள் படப்பிடிப்பில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர், அந்த ஊர் தலைவராக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன்
செருப்பு அணிய மாட்டார் காலில். அவர் தாய்மாமே காலில் விழுந்தாருங்கிறதுக்காக வேண்டி அவர் வாழ்நாள் முழுக்க செருப்பு அணிய மாட்டார். அந்த செருப்பு அணியாத பாதங்களோடு வரக்கூடிய அந்த லெக் ஷாட், அந்த பாதங்களை பின்தொடர்கிற ஒரு காட்சியில் க்ளோஸ்அப்பில் தான் அந்த படம் வந்து நாள் ஷூட் எடுத்திருக்காங்க. எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க நாள் பூரா, திருப்தி வரல. என்ன காரணம்னா, சிவாஜி ராஜநடனம் நடப்பார்ல, அவர் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மை, ராஜராஜ சோழன் அடித்தவர், அவர் கம்பீரமாக நடந்துருக்காரு. இவர் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரிக்கும் கீழான அப்புறாணியான ஒரு ஆளுடைய கதாபாத்திரத்தை உருவாக்குறாரு. இவருடைய நடை வந்து அவருக்கு பிடிக்கல. ஒரு நடிகர் திலகம் சாதனை செஞ்சவர். டேக் போய்கிட்டே இருக்கு. பார்த்தாரு, இந்த ஆள் படத்தை கெடுத்துருவான் போல இருக்கு. யார? சிவாஜியை, நடிகர் திலகத்தை. ஆமாம், படத்தை கெடுத்துருவார் போல இருக்கு, ஆளை தூக்கிடுவோம், எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சாவது எடுப்போம், இவர் வேணாம், ஓவர் ஆக்ஷனில் படத்தை கெடுத்துருவாங்க அப்படின்னு திட்டமிட்டு இரவு நேரம் உட்கார்ந்து அவருடைய உதவி இயக்குநர்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது மறுநாள் காலையில் மாற்றிடலாங்கிற திட்டத்தில் இருந்திருக்காரு. எஸ்பிபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துருங்க. என்ன காமெடி நடந்துச்சுன்னா, இரவு நேரத்தில் சிவாஜி கணேசன் அவருடைய ஹேர் ட்ரெஸ்ஸரு, மேக்கப் பண்ணுறலாம் பேசும்போது, என்னையா நம்ம இன்னைக்கு பூரா ஷூட்டிங் ஒரே இதை திருப்பி எடுத்தாங்க, அவர் டைரக்டர் முகமே சரியில்லையே, ஏதாவது அதிருப்தியில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல் பண்ணிட்டார். அவர் ஏதாவது அதிருப்தியாக இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது, உன்ட்ட ஏதாவது கேட்டாங்களா? ஏன்னா நேரடியாக சொல்ல முடியலன்னா உதவியாளர்கிட்ட தானே பேசுவாங்க. ஆமாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒரு என்ன ராஜா நடம் நடக்கிறாரு, வேற என்ன கேட்டாங்க? இந்த முடியை கரைச்சி வெட்டணும், அப்படியே பொஃப் இதாக இருக்குது, முடி சுருண்டு இருக்கு, இருக்கக்கூடாது. நீ என்ன சொன்ன? அப்படி இருந்தால் தான் அழகாக இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்னேன்னா இல்லை, ஒரு ஆர்வத்தில் சொன்னேன். ஒன்று சிவாஜி புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம நடித்ததை அவர் பிடிக்கலை அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் அப்போ உச்சத்தில் இருந்த ஒரு, ஆமாம், அவர் சாதனை பூரா பண்ணி முடிச்சிட்டாருல, 80களில் தானே அது பண்ணலாம். ஆமாம், ஆனால் அதை ஏற்றுக்கிட்டார். அப்போ பாரதிராஜா அவர்கள் டைரக்டர், அவர் ஒரு இயக்குனரா, அவர்கிட்ட இவர் ஏதோ பார்த்துருக்காரு. ஆமா, அப்போ என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம நடிச்சது அவருக்கு பிடிக்கலைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, ஏன்னா டேட் வாங்கியிருக்காங்கல்ல, மறுநாள் ஸ்பாட்டுக்கு போய் பொழுது விடியும் போது கேமராலாம் கொண்டு வந்து இறக்குவாங்க. பொழுது விடியிறக்கு ஒரு 5:30 மணி 6 மணி கொண்டு வந்து ஒவ்வொரு நாள் இறக்குவாங்க. ஏசா அப்படி பொழுது புலரும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் போய் நின்றுருக்காரு. கதாநாயகர்லாம் லேட்டாக தான் வருவாங்க. ஆமாம், சிவாஜி நின்றுருக்காரு. டைரக்டர் போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக முன்னாடியே நிற்பாங்க. பொழுது விடியும் போது பார்த்தா அவர் நிற்கிறாரு. இவருக்கு அதிர்ச்சி. இவர் இன்னைக்கு கூப்பிட வேணாம்னு சொன்னேன், எப்படி வந்தார் அப்படின்னு அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இது என்னோட முதல் படமாக நான் நினச்சிக்கிறேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் நடிக்கிறேன், உனக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது, என்கிட்ட சொல்ல உனக்கு தயக்கம் இருக்குது, நீ நடிச்சு காட்டு, அந்த மீட்டரில் நான் திரும்ப நடிக்கிறேன் அப்படின்னு இறங்கி வந்திருக்கிறாரு சிவாஜி கணேசன். அதனால தான் அந்த படம் கம்ப்ளீட் ஆச்சு. அப்பையும் கூட அவருக்கு வந்து டைலாக்கு, எமோஷனல் டைலாக்கு அது எதுவுமே இல்லை. இல்லை, சும்மா அப்படி போகிறாரு வர்றாருன்ற மாதிரியே எடுத்துன்னா மீன் குழம்பு சாப்பிட்டாரு, இந்த மாதிரி தான் எடுத்துருக்காப்ல. படம் பார்க்குறப்ப அவரால் கணிக்க முடியல இது ஓடும்னு, இளையராஜானால கணிக்க முடியல. ஆனால் அது ஒரு மாபெரும் வெற்றி படம். இது மாதிரி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் இருக்குல்ல, இது வரைக்கும் தமிழ் சினிமா அட்டன் பண்ணாத ஏரியாவுக்குள்ள அவர் வந்து நிறைய புதுமைகளை வந்து அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பெண் கதாபாத்திரத்தை மையமாகிட்டு நீங்கள் இப்போ கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படத்தை நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, அந்த ஒரு மண் சார்ந்த ஒரு படத்தை. அப்புறம் எந்த புதுவிதமான விஷயங்கள் வந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு, அதில் ஆர்வம் காட்டுறதுக்கு அவர் எப்பவுமே தயாராக இருக்கார். அந்த இளம் இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ மணிரத்னத்துக்கு முன்னாடி இவர் பெரிய டைரக்டர், நாயகன் வரும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே ட்ரெண்ட் செட்டிங்கில் வந்து நாயகன் தான் முன்னாடி இருக்கு. எல்லாருமே மணிரத்னத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ பாரதி ராஜா சொல்கிறார், நான் மட்டும்தான் வந்து இந்த குதிரை மட்டும்தான் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு, என்னை தாண்டி ஒரு குதிரை ஓவர்டேக் பண்ணிருச்சு. இன்னொருத்தருடைய வெற்றி அவர் ஒத்துக்கிறாரு. இப்போ புதுசாக இயக்க வர்றவர், அவருடைய தலைமுறை கடந்த அடுத்த தலைமுறை இயக்குநர்கள்லாம் வர்றாங்களே, அவர்கிட்ட இருந்து உதவியாளராக இருந்த பாக்கியராஜ், மணிவண்ணு, கே ரங்கராஜ், மனோபாலா, பாண்டியராஜன், பாண்டியராஜன் வந்து பாக்கியராஜ் அடுத்த கட்டம். ஓகே, அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு பட்டாளம் உருவாயிருக்கிறாங்க. மிகப்பெரிய இயக்குநர்கள் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. அவங்களையெல்லாம் கடந்து இப்போ நீங்கள் இது நம்மால் வரும்போது வேதம் புதிது வருது, ஒரே டைம் வருது. ஆனால் சூப்பர் ஹிட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மால் தான். காலம் கடந்து நிற்கிறது வேதம் புதிதாக இருக்கும்.
கமர்ஷியலா அன்னைக்கு வந்து அவரை ஜெயிச்சது வந்து அவருடைய சிஷியன் தான். சிஷியன். பாக்யராஜன் படம் தான் ஓடுது. ம், ம், அடுத்த தலைமுறை இயக்குனர்களை ரசிக்கிறது, கொண்டாடுறதுல ம். அவருக்கு நிகரா யாருமே கிடையாது. கல்ல கூட நடிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நடிக்க வச்சது யாரையாவது சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது அவர் வந்து என்னன்னா, அவர் கதாநாயகனாக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, வாழ்க்கையில இருந்து கதாபாத்திரங்களை தேர்வு செய்யறதுனால சந்திக்கிற எல்லாரையுமே அவர் நடிகர்களாவே உணரக்கூடிய சக்தி மிக்கவர். ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். பெரியார் தாசன் ஒரு மீட்டிங்ல இவரை வச்சுக்கிட்டு சினிமாவை பத்தி பயங்கரமா கிளிகளின்னு கிழிச்சிருக்காரு மீட்டிங்ல. சரி. பாரதிராஜா வச்சுக்கிட்டு அப்ப பார்த்துக்கிட்டே இருக்காரு. பேச்சுல ஜொலிக்கிறானேவன், ஆனா சினிமாவில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படி ஒரு காட்சிக்காக எவ்வளோ மெனக்கிறான், கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல், பொறுப்பு இல்லாமல் ஒரு விஷயம் ஒரு ஆள் பேசுகிறானேன்னு இவனை பழி வாங்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, இவனை நடிக்க வைக்கிறோம். ஆனால் அதில் பெரிய காமெடி என்னன்னா, பெரியார் தாசனை வச்சு உங்களால் ஒத்த போட்டோ கூட எடுக்க முடியாது. சரி. எதுவுமே அவரை வச்சு செய்ய முடியாதுங்க. அவர் நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு எதிராக செய்வார். அவர் வந்து அதுக்கு கட்டுப்படவே மாட்டார். ஓகே. அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு கோவணம் கட்டின ஆளை மாற்றி, கிராமத்தான மாற்றி, ஒரு பேராசிரியரை அச்சலாக வந்து ஒரு ஒரு கிராமத்து தகப்பனை வந்து காட்டியிருப்பார். அந்த படம் தேசிய விருது பெற்ற படம். சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அவருக்கும் சேர்த்து கிடைச்சி. இது மாதிரி சவாலான விஷயங்களை செய்யக்கூடிய, எதை வேண்டுமானாலும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான கடைசி வரைக்கும் கதாநாயகர்கள் பக்கம் அவர் போகவே இல்லை. அவர்கிட்ட வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு சிறு கதாபாத்திரத்துக்குள்ள வந்த ரஜினிகாந்த் பின்னாடி பெரிய ஹீரோவாகும் போது ஒரே ஒரு படம் பண்ணார், கொடி பறக்குது. அது ரஜினி படம் மாதிரியும் இல்லை, பாரதி ராஜா படம் மாதிரி இல்லைன்னா அந்த காலத்தில் அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஹீரோக்களை வைத்து அவர் படம் பண்றது அப்படிங்கிறது அவருக்கு எப்பவுமே ஆர்வம் கிடையாது. அதாவது கமலஹாசன், ரஜினிகாந்த் அந்த மாதிரி உச்சத்துல இருந்த நடிகர்கள் அப்படி தொடர்ச்சியா அவங்கள ஃபாலோ பண்றதெல்லாம் இல்ல. அடுத்து புதுசா அடுத்த கட்டத்துக்கு தான் அவர் போறாரு. இப்ப நிறைய டைரக்டர்ஸ் தொடர்ச்சியா அவங்களையும் வச்சு படம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எப்படின்னா, ஜெயிச்ச கதாநாயகன் வீட்டுல போய் இவங்க காவல் இருக்கிறாங்க, எப்போ வெளியில வருவார், கேட்ட திறந்து வருவாருன்னு. அவன் கால் ஷீட் கொடுக்கலன்னா அவன் டைரக்டர் கிடையாது. டேட்டு கொடுத்தா டைரக்டர், டேட்டு கொடுக்கலன்னா டைரக்டர் கிடையாது. இப்ப கதாநாயகர்கள் கையில இருக்கிற சினிமா இருக்குல்ல, நீங்க வந்து பாரதி ராஜாங்கிற பேர் வரும்போது கைதட்டக்கூடிய ஒரு ரசிகர்களை அவர் உருவாக்கினார்ல, அது வேற யாராலையும் வந்து சாத்தியப்பட முடியாத ஒரு விஷயம். பாரதி ராஜாவுக்காக படம் ஓடிச்சு. அதுல ஒண்ணு சந்தேகம், பாரதி ராஜா கதைக்காக ஓடிச்சு. நீங்க பாரதி ராஜாவின் முதல் மரியாதை, பாரதி ராஜாவின் கிழக்கு சிவன் அப்படித்தானே போஸ்ட் ஓட்டுவாங்க. ஆமா. இப்ப வந்து இயக்குனர்களுக்கு வந்து இப்ப நீங்க எஸ்பி முத்துராமனின் அப்படிலாம் நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அவர் பெரிய டைரக்டர், அவரு ரஜினி கமலஹாசன் வச்சு நிறைய எடுத்திருக்கிறாரு. ஆனா டைரக்டருக்குன்னு ஒரு இமேஜ் உருவாக்கணும் இருக்குல்ல, இத்தனைக்கும் அவர் காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய இயக்குனர்கள் கோல் வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ரீதர் பெரிய டைரக்டர், பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, மகேந்திரன் எல்லாருமே ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கின மாபெரும் இயக்குனர். அவர்களை தாண்டி இவர் நிக்கிறாருன்னா இவரோட எமோஷனல் லெவல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும் அவருடைய எல்லா படங்கள்லயுமே. நீங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப வந்து வயலன்ஸை வந்து பயங்கரமா ஒரு படத்துக்குள்ள போனோம்னா ஏதோ ஒரு போர்க்களத்துக்குள்ள போனது மாதிரி அவ்வளவு சண்டை காட்சிகளோட போயிருக்கிறாங்க. ஆமா. இப்போ நீங்க வந்து அந்த சுப்பிரமணியபுரம் படத்துல எல்லாம் ஆட்டோக்குள்ள வச்சு ஒரு ஆட்டை இருக்கிற மாதிரியே மனுஷனா இருக்கிற காட்சியெல்லாம் காட்டுவாங்க, பதட்டமடைய வைக்கிறது ஆடியன்ஸை. அவர் ஒரு நாள் அதை செய்ய மாட்டார். ஒரு அருவா அப்படி ஓங்குச்சுன்னா ஒரே ஒரு டிராப் ரத்தம் அப்படி அப்படி தெரிக்கும், அதான் காட்சிப்படுத்த, அவ்வளவுதான் காட்சி. அதுக்கு மேல வன்முறையை காட்ட மாட்டார். அவருடைய அந்த மீட்டர் இருக்குல்ல, அதை தாண்டி அவர் பண்ணவே மாட்டார். அதான் ஒரு ஃப்ரீஸ் ஆகும், அப்படியே அந்த ரத்தம் விழுந்ததும் ஃப்ரீஸ் ஆகும். வன்முறை காட்சிகளை வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறது, குரூரத்தை காட்டுறது. நீங்க பாரதி ராஜா படம் பார்த்து ஒரு குரூரத்தை வந்து நீங்க அனுபவிக்க முடியாது. ஆனா குரூரமான விஷயங்களே ஒரு படமா எடுத்திருக்கிறாரு. நீங்க வந்து கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைய கொள்றது குரூரம் தானே. நீங்க இந்த பாலா படத்துல வர்ற மாதிரியான அந்த வன்முறை காட்சிகளை வந்து ரொம்ப டெரரா காட்டுறதுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பாரதி ராஜா காட்டவே மாட்டார். அவரும் யதார்த்த படம் தானே எடுத்தாரு. ஹீரோக்களுக்கு பின்னாடி போகாமல் பெண்கள் கதாபாத்திரத்தை மட்டுமே மையமாக வைத்து அவர் படத்துல இருக்கிற கதாநாயகர்கள்ல நீங்க வந்து கார்த்திகை தவிர, நெப்போலியன் ஒரு கொஞ்ச நாள் கதாநாயகன் வச்சுங்களேன். நெப்போலியன் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணது சார்? அது இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரை வேண்டுமானாலும் நடிக்க வைக்க முடியுங்கிற கான்பிடென்ட் லெவல் அவருக்கு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் 2 விஷயம் சொல்றேன். கிழக்கு சீமையிலே படத்துல அந்த விஜயகுமார் மார்க்கெட்ல இல்லை அப்பயும். அந்த படத்துக்கு பின்னாடி தான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நாட்டாமையெல்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. நீங்க அவருடைய படங்களை நீங்க பெரும்போது நீங்க பாத்தீங்கன்னா விஜயகுமாருக்கு மார்க்கெட் கிடையாது. அந்த அன்னை கதாபாத்திரத்துக்கு அவர் 2 அரசியல்வாதிகள் அணுகினார் நடிக்க வைக்க. ஒன்னு வைகோ. சரி. வைகோட்ட போய் சொல்றாரு, ஒரு அன்னை கதாபாத்திரம் இருக்கு, ரொம்ப நெகிழ்ச்சியான கதாபாத்திரம், ஒரு தங்கச்சிக்காக ஒரு அண்ணன் வாழ்ந்தான்,
அப்படிங்கிறதான் கதை. கிழக்கு செம்மையிலே. ஆமா, நீங்க கரெக்டா இருக்கும் நீங்க நடிச்சா. நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்றாரு. இவரு வைகோ சொல்றாரு, எனக்கு நடிப்பை பத்தி எதுவுமே தெரியாது, இல்ல அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அதை அப்படின்ட்டாரு. அவர் அந்த ராஜ்யசபா உறுப்பினர், அவர் ஒரு கெத்துல இருந்தார் இல்லையா, அதனால அவர் அதை மறுத்துட்டாரு. அதே மாதிரி கம்பம் செல்வேந்திரன்ட்ட கேட்டிருக்காரு நடிக்க வைக்கிறதுக்கு. அவரும் அரசியல் காரணங்களுக்காக ஒருவேளை ஃப்ளாப் ஆகி, ஒருவேளை எதிர்பாராததுன்னா சினிமாவை உத்தரவாதப்படுத்த முடியாத ஒரு தொழில், நமக்கு வேற ஏதாவது ஒரு இமேஜ் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க தவிர்த்துக்கிட்டாங்க. அப்போ அவர் யாரை வேண்டுமானாலும் நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு வந்து மண்ணின் கதாபாத்திரங்கள், நீங்க வந்து பறவை முனியம்மா மாதிரி ஆளுங்க, தேனி குஞ்சரம்மா மாதிரி ஆளுகள்லாம் இருக்குல்ல, ஊர்ல கிராமத்துல இருக்கிற ஆளுகளை அச்சலாம் வந்து நடிக்க வைக்கிறது, அந்த அந்த தொடர்ச்சியில தான் மற்ற இயக்குனர்கள் இப்ப பருத்தி வீரர் மாதிரி படங்கள் வருகிறதுக்கெல்லாம் ஒரு முன்னோடி கலைஞராக பாரதி ராஜா திகழ்ந்திருக்காரு. பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து இவங்க 3 பேர் காம்பினேஷன் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்தது சார்? இல்ல 3 பேருமே ஒரே மண்ணில் இருந்து, ஒரே மாவட்டத்துல இருந்து, ஏறத்தாழ அருகருக ஒரு டவுன் பஸ் போற தூரத்துல உள்ளவங்க எல்லாருமே. ஆனா அவங்க பரிச்சயமே இல்லைன்றத கூட சொல்றாங்க. 7-8 கிலோமீட்டர் தான் என் ஊருக்கு அவர் ஊரும் வைரமுத்து சொல்லி நான் இல்ல, வைரமுத்துக்கு தொடர்பு இல்ல ஊர்ல. இவர் இளையராஜாவோட அவருக்கு ஊர்லயே நட்பாயிருச்சு. ஏன்னா அவர் இந்த நான் சொன்னேன் இல்லையா, மலேரியா இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது பழக்கமாயிடுச்சு. வைரமுத்து எப்படி பழக்கம்னா, வைரமுத்து கிராமத்துல இருந்து கிளம்பி வந்து இங்கே உறவினர் வீட்டுல தங்கி, அவங்க மாமா வீட்டுல தங்கி, அவர் பச்சையப்பா காலேஜ்ல படிக்கிறாரு. அவர் காலேஜில் படிக்கும் போதே ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று வெளியிடுறாரு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படின்னு ஒரு கவிதை புத்தகத்தை எடுத்து 1 வருஷம் பாரதி ராஜா பார்க்க அலைகிறார். 1 வருஷமா பாரதி ராஜாவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. ஒவ்வொரு முறையுமே அவர் வெளில போயிட்டாரு, ஷூட்டிங் போயிட்டாரு, ஊர்ல இல்லை, வெளிநாடு போயிட்டாரு, இப்ப பார்க்க முடியாது, அடுத்த வாரம் வாங்க, இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பழைய படங்கள் எல்லாம் காட்சிப்படுத்துவாங்க. ஆமா, சினிமா தேடி அலைகிறவங்களுக்கு ஒரு வருடம் அலைஞ்சிருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் ஊர்லயே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் கார் ஏறுறதுக்காக வாசலுக்கு வந்துட்டாரு. வரும்போது வைரமுத்து பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொல்லி, என்னோட கவிதை தொகுப்புது, தமிழ் சினிமாவினுடைய பாடலை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்கு நான் உங்களுக்கு உதவுவேன், நீங்க வாய்ப்பு இருந்தா எனக்கு வந்து பயன்படுத்திக்கங்க, வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கங்க அப்படின்னு கெத்தோட வாய்ப்பு கேட்டுக்காரு. கெத்தா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னடா ஒருத்தன் கண்ணங்கரேன்னு கெச்சட்டின்னு வந்துக்கிட்டு என்னைய முடிஞ்சா நீ பயன்படுத்திக்கன்னு சொல்லிட்டு போறேன் அவன் வந்து அப்படின்ட்டு அவர் கடுப்பாகி புஸ்தகத்தை வாங்கி சூட்கேஸில் போட்டு அவர் போயிட்டாரு. அவர் இலங்கைக்கு வந்து கொழும்புக்கு போறதுக்கு விமான நிலையத்துக்கு போறாரு. ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சு, ஒரு 1 hour தாமதம் ஆயிடுச்சு. அப்போ செல்போன் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்க்குறாரு. பார்த்தா இவர் வாழ்ந்த வாழ்க்கை பூரா அந்த கவிதைக்குள்ள இருக்கு, அந்த தேனி மாவட்டத்தினுடைய வாழ்க்கை இதெல்லாம் இருக்கு. ஆஹா, இது யாருன்னு தெரியலையே, ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வைக்கிறார். அப்படித்தான் அந்த நிழல்கள் படத்துல இது ஒரு பொன்மாலை பொழுதுங்கிற சாங் வந்து அவர் எழுதுறதுக்கு கொடுக்குறாரு. அந்த படத்துல அறிமுகப்படுத்தி அந்த படமே ஃப்ளாப், அந்த பாட்டு கிட்ட இன்னைக்கு வரைக்கும். ஆமா, அதுக்கு பின்னாடியே ஒரு மிகப்பெரிய உயரங்களை தொட்டாரு, ஏறத்தாழ தேசிய விருதுகள்லாம் பெற்றார். இவர் அதாவது பாரதி ராஜாவுக்கு நிகராக 6 தேசிய விருதுகளை வைரமுத்து பெற்றாரு, பத்மஸ்ரீ விருது பெற்றாரு, எல்லாம் பெற்றாரு. அந்த படத்துல அறிமுகப்படுத்தியதற்காக வைரமுத்து எந்த படத்திலும் அவர்கிட்ட சம்பளம் வாங்க. ஓகே, வாழ்நாள் முழுக்க அவர் சம்பளமே வாங்க. அவர் அறிமுகம், ஆனா பாரதி ராஜா தந்த வாழ்க்கை இல்லாட்டினா வைரமுத்து ஒரு கவிஞரா மட்டும் இருந்திருப்பார். ஒரு பாடலாசிரியனாக இவ்வளவு பேருக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அது வந்திருக்காது. அதனால அவங்க அந்த மண் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்ப ஏன் வந்து உலகமயமாக்கல் வந்ததற்கு பின்பு பாரதி ராஜா படம் பார்ப்பதற்கான அந்த ஆடியன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் 21ஆம் நூற்றாண்டிலே கவரும் அளவுக்கான அவருடைய பழைய படைப்புகள் இன்னமும் நிறைய பேர் நினைவு. அவருடைய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவருடைய தோற்று போன படங்கள் இருக்குல்ல, வணிக ரீதியா. ஆமா, சொல்றது வந்து கலைப்பூர்வமா தோற்க மாட்டாரு படம். வணிக ரீதியா தோற்று போன படத்தை நீங்க இப்ப போட்டு பாருங்க, காதல் ஓவியம் ஓடாத படம். ஆமா, இப்ப நீங்க போட்டு பாருங்க, அவ்வளவு எனர்ஜியா இருக்கும் படம், சாயம் போகவே போகாது, அவ்வளவு உயிரோட்டமா இருக்கும். ஒரு பார்வையற்ற ஒருத்தனுடைய காதல், அவனுடைய வாழ்க்கை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அச்சலா இருக்கும். நீங்க யதார்த்தத்துல இருந்து மீறாத கதைகளை செய்யறதுல, காம்ப்ரமைஸ் இல்லாத படங்கள் இருக்கிறதுல, கதாநாயகர்களுக்காக வந்து மண்டியிடாத கதைகளை வளைத்து அப்படிலாம் பண்ணாம, சூப்பர் ஹீரோஸுக்குள்ள கடைசி வரைக்கும் பயணிக்காம, தன் வாழ்நாள் முழுக்க ஒரு அசலான கலைஞனாவே பாரதி ராஜா. வேற எந்தெந்த மொழிகள்ல இயக்குனர்? வேறு மொழிகள் அவர் இந்தியில படம் பண்ணியிருக்காரு, தெலுங்குல படம் பண்ணியிருக்காரு, 3 மொழிகள் வந்து ஏறத்தாழ வந்து அப்பெல்லாம் வந்து ஒரே அலைகள் வயதுலாம் ஒரே டைம் 3 மொழிகள் எடுத்திருக்காங்க. பயங்கர ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. இப்ப இன்னைக்கு வந்து இப்ப சமீபத்துல தாய் கிழவி மாதிரி படங்கள் ஓடுதுன்னா அதுக்கான அடித்தளம் வந்து பாரதி ராஜா ஆயிட்டாங்க.
ஓகே. ஒரு பருத்தி வீரன் ஓடுனா அதற்கான அடித்தளம் வந்து பாரதி ராஜா தந்தார். ம். நீங்க அதற்கான பாதை போட்டு தருவதற்கு ஒருத்தர் வேணும்ல. ம். கிராமத்து படங்கள் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து ஓடும், வெள்ளந்தி மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஓடும், இதெல்லாம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு முன்னோடி கலைஞனா அவரை எப்பவுமே பார்க்கப்படுறாரு. ஏன் இயக்குனர் இமயம் அவர்? வேற யாரும் சாதிக்க முடியாது அவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து நீங்க கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படத்தை வந்து இன்னொருத்தர் வந்து எடுக்கவே முடியாது. இப்ப திரும்ப நிகழ்த்த முடியாத படங்கள்லாம் இருக்குங்க. சில படங்களை ஒருத்தர் எடுக்கிற படத்தை அதே மாதிரி சாயல்கள்ல நிறைய படம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், காதல் கோட்டைன்னு ஒரு படம் வருது வச்சுக்கோங்க. அதே சாயல்ல அப்பட்ட ஒரு 10 படம் வந்துச்சு. அப்ப காலம் எல்லாம் காதல் வாழ்க்கை அப்படி வரிசையா வரும். ஒரே சாயல்ல சில படங்கள் வரும். சில படங்களை நீங்கள் திரும்ப வந்து ரீமேக் பண்றது மாதிரியான நகல் எடுக்கவே முடியாது. அந்த சாயல்ல கூட நீங்க திரும்ப படம் எடுக்க முடியாது. அவருக்கு மட்டுமே சாத்தியமாகிற சில படங்கள்லாம் இருக்கும். அதுதான் வந்து நீங்க வேற யாரும் தொட முடியாத உயரத்தை அவர் தொட்டிருக்காருங்கிறது தான் காரணம். அவருடைய கடைசி காலகட்டங்களில் அவருடைய உடல் நோய்வாய்ப்பட்டு தான் இருந்தாரு. அவருடைய மகன் இழப்பும் ஒரு காரணம், இன்றைக்கு வயது மூப்பு ஒரு காரணத்துல அவர் மறைந்திருக்காரு. ஆனாலும் அவருடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி இருந்தது சார்? இல்ல, அதாவது அவர் ரொம்ப ஜாலியான ஆளு. சின்ன பசங்கிட்ட தான் அதிகமாக பழகுவார். நீங்கள் கவனிச்சீங்கன்னா இந்த சுப்பிரமணிய சிவா டைரக்டர் இருக்கார்ல, ஆமாம், இப்போ அவர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவரை சுற்றி எப்போவுமே இருப்பாங்க. தனுஷு வரைக்குமே அவர் திருச்சிற்றம்பலத்தில் நடித்தார் இல்லையா, தனுஷு வரைக்குமே அவர் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதாவது அவர் வயதை மறந்து பழகுவார். இப்போ உங்கள்கிட்ட பழகுறாரு அப்படின்னா அவர் என்ன செய்வார்னா அவர் தன்னை பாரதி ராஜாவை நினச்சி பழக மாட்டார். எனக்கே சில அனுபவங்கள் இருக்கு. பாரதி கிருஷ்ணகுமார்னு ஒரு எழுத்தாளர், அவர்கிட்ட அசோசியேட் டைரக்டராலாம் ஒர்க் பண்ணார். தாஜ் இந்த மக்கள் நீதி மையத்தில் அதெல்லாம் இருந்து வெளியே வந்துட்டார். அவர் ஒரு பெரிய மார்க்சிய சிந்தனையாளர், பேச்சாளர். அவருடைய பேச்சை பார்த்துட்டு திண்டுக்கல்ல வந்து பாரதி ராஜாவின் படைப்பரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க, தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தில். பாரதி கிருஷ்ணகுமார் வந்து அவரோட பயணித்திருக்கிறார், நிறைய படங்கள்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கதையை கூட படமா எடுக்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு அப்புறம் அது நடக்கலை. அப்பத்தான் ஒரு கதை வந்து பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட், அது எடுக்கிறதா இருந்தாங்க, அப்புறம் நடக்கலை. அந்த காலகட்டத்தில் பாரதி கிருஷ்ணகுமாரோட நான் நெருங்கிய நட்புல இருந்தனால அடிக்கடி பாரதி ராஜாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு. அப்போ என்ன செய்வார்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பார்சன் காம்ப்ளெக்ஸ் அலுவலகத்துக்கு நானும் பாரதி கிருஷ்ணகுமார் சார் போகிறோம். ஒரு மதிய நேரம், கொஞ்சம் நேரம் அவங்க 2 பேரும் பேசினாங்க. வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூட நண்பர்கள் ஒரு 10-20 பேர் இருக்காங்க. கார்லாம் வேணாம், நடந்தே போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்சன் காம்ப்ளெக்ஸ் வந்து அப்படியே வெளியில் வந்து, இப்போ அந்த குமரகம்லாம் இருக்கு இல்லையா, அங்கனுக்குள்ளே ஒரு வசந்த பவன் பஃபே இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வர்றாரு. உள்ளே போகிறாரு. போன உடனே அவங்க பூரா பரவறக்குறாங்க எல்லாருமே. போகிற வழியில் ஒரு ஆட்டோக்காரர் அப்படி கையை காமிக்கிறாரு. ஒரு பிரபலமாக இருக்கிறவர் என்ன செய்வார், கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பார்ல, அவன் ஆட்டோக்காரன் போய் உள்ளே போய் கையை கொடுத்து நீ என்ன செய்கிற எல்லாரையும் விசாரிப்பார். அவர் தெருவில் நடக்கும்போது ஒரு 4 பெண்கள் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க வந்து ஏய் பாரதி ராஜா அடி அப்படின்னு சொல்லும்போது 4 பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ என்ன செய்கிற, என்ன வேலை பார்க்குற, நீ யார், என்ன, எல்லார் கதையும் கேட்பார். சக மனிதர்கள்ட்ட உரையாடுறதுல அவர் யார்கிட்டையுமே கற்று மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. சராசரி மனிதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்துலையும் ஒரே மீட்டரில் தான் அவர் பழகுவார். ஓகே, ஓப்பன் மைண்டடாகவே இருப்பார். கடைசி வரைக்கும் தன்னை ஒரு சினிமா மாணவனாக கற்றுக்கொள்கிற இடத்துல இருந்தார். அமீர் ஜெயிச்சிட்டாரு, நீ இதுவரைக்கும் எடுத்த கிராமத்து படங்களை விட அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க ஃபேமிலியிலே பேசுகிறாங்க. ஏய் என்ன ஒருத்தன் எப்படியா வந்து ஜெயிச்சான், விடக்கூடாது, அடுத்த படத்தில் நான் எடுத்து காட்டுறேயா, இப்படித்தான் ஒரு மைண்ட் செட் இருக்குமே தவிர சக இயக்குனர்கள் எல்லாருடைய நட்பு பாராட்டுறது, யாரு வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய அதை போய் பாராட்டுறது. நீங்க புதுச்சட்டம் மாற வரைக்கும் அவர் பாராட்டியிருக்காரு. சினிமாவை அதிகமாக அவர் விமர்சிச்சாருங்கிறத அவர் படத்தை கூட அவர் போய் என்கரேஜ் பண்றதுல முத ஆளா போய் நிற்பார். எல்லா படங்கள்லையுமே முத ஆளா போய் இப்போ இளம் இயக்குனர்களை என்கரேஜ் பண்றதுல, அடுத்த தலைமுறை இயக்குனர்களை வாழ்த்துறதுல முத ஆளா இருப்பார். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து இன்னைக்கு உயரத்தில் இருப்பவர்கள் யார் யார் சார்? குறிப்பாக வந்து நீங்க பாக்கியராஜ்ல தொடங்கி ஒரு பெரிய மணிவண்ணனுடைய எல்லா இதுவுமே, மணிவண்ணனுடைய கதைகளை அவர் வந்து அலைகழுவதில் மாதிரி படங்கள்லாம் பண்ணதுனால அவர் பெரிய அடையாளம் பெற்றதுனால சீக்கிரம் ஒரு இயக்குனர் ஆகிறார். வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கதாநாயகிகள் அதிகமான பேர், சுகன்யா, ரேவதி, ரஞ்சிதா, ஒரு பெரிய இது இருக்கு. கதாநாயகிகள் பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் உருவாக்கப்பட்டவங்க தான். ஹீரோக்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்காதனால ஹீரோக்களில் வந்து கார்த்திகை தவிர நெப்போலியனா கொஞ்சம் காலம் வெற்றி பெற்றாரு. மற்றவர்கள் வந்து ஜொலிக்கிறார், மற்றவர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால அவர் கதாநாயகர்களுக்கான படத்தை அவர் வந்து எந்த காலத்திலும் எடுக்கலை. என்ன அவர் வாழ்க்கையினுடைய அவர் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றவர். அவர் வாழ்க்கையின் ஒரே தோல்வி, அவர் மகனை வந்து கதாநாயகன் ஆக்க அவர் முயற்சி செய்தவர். கல்லை நடிக்க வச்சாரு, மண்ணை நடிக்க வச்சாரு, மகனை நடிக்க வைக்க முடியல. அதை நடிக்க வச்சுட்டாரு, மக்கள் ஏற்கலை. ஆமாம்,
அது ஒன்று தான் அவர் வாழ்க்கையில் ஒரு தோல்வி. ம். அவர் அவர் மகன் வந்து இவருக்கு முன்பு மரணித்ததில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு மன உளைச்சல் மட்டும் இல்லைன்னா ம். அவர் இன்னும் ஏங்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவர் சினிமாவுக்கு நடிக்கத்தான் வந்தார். நீங்கள் கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்துருக்கியான்னு கேட்டாங்க. அதனால அவர் டைரக்டர் ஆகினார். ம். ஆனாலும் அவர் அந்த இடத்துல அச்சீவ் பண்ணிட்டார். 80 வயதுக்கு மேலே ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக தான் இருந்தார். அவர் வந்து தனுஷ் வரைக்கும் பெரிய எல்லா முக்கியமான படங்கள், பாண்டி நாடு மாதிரி படங்கள் ஏறத்தாழ 20 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டார். சிவகார்த்திகேயன் நிறைய பேர் எல்லா படங்கள்லையுமே அவர் நடிச்சார். ம். எல்லா இளம் நடிகர்களோடையும் ஒரு அன்பு பாராட்டக்கூடிய இடத்துல, ம். மதிக்கத்தக்க இடத்துல. பாரதி ராஜாவின் சாயல்ல இன்னைக்கு யார் சார் ஒரு படைப்பாளியா இருக்காங்க? பாரதி ராஜாவை யாருமே நகல் எடுக்க முடியவில்லை. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அவர் போட்டு தந்த பாதைங்கிறது என்னன்னா, ஒரு யதார்த்த படத்தை எடுப்பது, அச்சு அசலாக மனிதர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை வந்து பொழுதி படிந்த, வேர்வை படிந்த, உழைக்கும் மனிதர்களை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த கிராமரை எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ம். அது பாலா படங்கள்ல இருக்கு, அமீர் படங்கள்ல இருக்கு, சசிகுமார் படங்கள்ல இருக்கு, அது நிறைய இயக்குனர்கள் படங்கள்ல, வெற்றிமாறன் வரைக்கும் இருக்கு. ம். எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காரு. ஆனா அவர் மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. ம். இன்னொரு நகல் எடுக்க முடியாத கலைஞன். ஏன்னா அவர் அசல் கலைஞன் தான் காரணம். எஸ், காலமும் அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய படைப்புகள் பேசிக்கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் அவரை பற்றியான நிறைய நினைவுகள், நிறைய விஷயங்களை நீங்கள் அப்படியே படம் போட்டு காட்டியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.